Hi நண்பா, வெல்கம் பேக் டு டெக்னிக்கல் தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் L298N மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணி எப்படி மோட்டார்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குற அப்டேட்டாக கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். L298N மோட்டார் டிரைவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு Arduino போர்டு வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் L298N மோட்டார் டிரைவர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஒயர்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஜம்பர் ஒயர்ஸ் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நான் வந்து 4 ஜம்பர் ஒயர் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த ஜம்பர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Arduino போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 8, 9, 10, 11ங்கிற பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டிஜிட்டல் பின்னில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 4 பின்னையும் கொண்டு போய்ட்டு நம்ம L298N டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். மோட்டார் டிரைவரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பின் வந்து கொடுத்துருப்பாங்க. IN 1 2 3 4. INனா ஒன்றும் இல்லை, இன்புட் பின்ஸ். ஸோ இந்த இன்புட் பின்ஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அதோட எனேபிள் பின்ஸ். ENA ENBன்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதான் எனேபிள் பின்ஸ். இந்த பின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். இப்போ நம்ம அது தேவையில்லை, நம்ம மோட்டார்ஸை மட்டும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம Arduino பின்ஸ் வந்து நம்ம மோட்டார் டிரைவரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். 8th பின்னை வந்து IN 1ல் கனெக்ட் பண்ணிடுங்க. 9th பின் IN 2, 10th பின் IN 3, 11th பின் வந்து IN 4ங்கிற பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் சப்ளை வந்து நம்ம மோட்டார் டிரைவருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக நான் வந்து 3.7 வோல்ட் பேட்டரி ஹோல்டர் வந்து எடுத்துக்கிறேன். மோட்டார் டிரைவரில் 3 பின்ஸ் வந்து இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுங்கிற பின், சென்டரில் கிரவுண்டு, லாஸ்ட்டில் இருக்கிறது 5 வோல்ட் பின். நம்ம எப்பயும் மோட்டார் டிரைவருக்கு பவர் சப்ளை வந்து மேக்ஸிமம் 5 வோல்ட்டுக்கு மேலே தான் வந்து கொடுப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே பவர் சப்ளை கொடுக்கும்போது 12 வோல்ட்டுங்கிற பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. பாசிட்டிவ் வந்து 12 வோல்ட்லேயும் நெகட்டிவ் வந்து கிரவுண்ட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. பவர் சப்ளைக்கு வந்து நம்ம வந்து பேட்டரி ஹோல்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம முக்கியமானது வந்து மோட்டார். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த 2 மோட்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டார் டிரைவரில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். மோட்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். மோட்டார் டிரைவரில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே போட்டிருப்பாங்க அவுட்புட் 1 அண்ட் அவுட்புட் 2ன்னு, ஆப்போசிட்டில் அவுட்புட் 3 அண்ட் அவுட்புட் 4ன்னு வந்து போட்டிருப்பாங்க. மோட்டாரோட பாசிட்டிவ் அவுட்புட் 1லேயும் நெகட்டிவ் அவுட்புட் 2லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது மோட்டரோட பாசிட்டிவ் அவுட்புட் 3லேயும் நெகட்டிவ் அவுட்புட் 4லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி கனெக்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோட்டார் ஃபார்வேர்டில் சுற்றுறதுக்கு பதிலாக பேக்வேர்டில் தான் சுற்றும். நீங்கள் வேணும்னாலும் மறுபடியும் டெர்மினலை வந்து மாற்றி கொடுத்துக்கலாம். ப்ரோக்ராமில் கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு நம்ம கனெக்ஷனை ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களோட Arduino சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். வாய்டு செட்டப், வாய்டு லூப்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மேலே வந்து போய்க்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களோட பின் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 8, 9, 10, 11ங்கிற பின்னில் தான் மோட்டார் டிரைவர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பின்னுக்கு வந்து நீங்கள் நேம் கொடுக்கணும். அந்த நேம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. இன்ட்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேமை வந்து அடுத்து செட் பண்ணுங்கள். நான் மோட்டார் 1 அப்படிங்கிற நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ மோட்டார் 1ன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு நம்ம எந்த பின்னுக்கு வந்து மோட்டார் 1 அப்படிங்கிற பேர் கொடுக்கணுமோ அந்த நம்பர் வந்து இதில் டைப் பண்ணுங்கள். நான் 8th பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் 1ங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் இன்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்பவுமே முக்கியமானது. கேப்ஸில் வந்து கொடுக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் லெட்டரில் தான் கொடுக்கணும். அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு மோட்டர்னு கொடுத்துக்குங்க. மோட்டருங்கிற இடத்துல வந்து உங்களோட நேம், உங்களோட பின்னுக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம். அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஈக்குவல், அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு வந்து இந்த பேர் கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்களோ அது வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 பின்ஸ்க்குமே வந்து நேம் செட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பின்ஸ்க்குமே வந்து பேர் வந்து கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப்குள்ளே வந்து வந்துடுங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம பின்ஸ் வந்து அவுட்புட்டாக இன்புட்டாங்கிறத வந்து ஃபுல்லாமே வந்து செட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து இப்போ செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கமாண்ட் வந்து பின் மோடு.
பின் மோடுன்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரஞ்சு கலரில் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா PINங்கிறது வந்து ஸ்மாலில் இருக்கணும், எம் மட்டும் கேப்ஸில் இருக்கணும், ODE அப்படிங்கிறது வந்து ஸ்மாலில் இருக்கணும். ஸோ இந்த கமாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் கரெக்டாக பார்த்து கொடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும், எந்த எரருமே இல்லாமல். இப்போ நம்ம பின் மோடுங்கிற டைப் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவுட்புட்டாக இன்புட்டுன்னு செலக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட மோட்டார் 1 வந்து எடுத்துக்கலாம். மோட்டார் 1 போட்டாச்சு. ஒரு கமா போட்டுட்டு அவுட்புட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அவுட்புட் வந்து கேப்ஸில் இருக்கணும். கடைசியில் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 4 பின்ஸ்க்குமே வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 இதுக்குமே வந்து அவுட்புட்டுங்கிறத வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வாய்டு செட்டப்குள்ளே பண்ணுற ஒர்க்கை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்மளோட மெயின் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு லூப்குள்ளே வந்து என்ட்ரு ஆகும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட். சரி, ஃபுல்லாகவுமே கேப்ஸில் வந்துருச்சு. நான் மறுபடியும் ஸ்மாலில் மாற்றிக்கிறேன். டிஜிட்டல் ரைட்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டிஜிட்டல் ரைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட்னு போடணும். இன்புட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரீடுன்னு வந்து போடணும். ஸோ இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் ரைட்னு போட்டாச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்மளோட மோட்டர் ரன் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். மோட்டார் 1 டைப் பண்ணிக்கிறேன், கமா. இப்போ அந்த மோட்டார் ரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹை, அதுவும் கேப்ஸில் தான் கொடுக்கணும். ஹைன்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோட்டாருக்கான பவர் சப்ளை வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டார் 2ங்கிறது வந்து லோ பண்ணணும். மோட்டார் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் லோ பண்ணியிருக்கேன். ஏன் லோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் 1 மோட்டார் 2ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மோட்டார் தான். மோட்டார் 1 அப்படிங்கிற கமாண்ட் ஹை பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஃபார்வேர்டில் சுற்றும். மோட்டார் 2ங்கிறத வந்து ஹை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து சுற்றும். இப்போ நம்ம ரெண்டையுமே ஹையில் வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுத்தாது. ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கு வந்து அப்லோட் ஆயிரும். ஆனால் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ஹையில் இருக்கனால ஃப்ரண்ட்டில் சுற்றுறதா பேக்கில் சுற்றுறதா எனக்கு தெரியாது இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹையில் இருக்கும்போது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோவில் வந்து வச்சிடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மோட்டருக்கான கமாண்ட் வந்து முடிஞ்சு இப்போ ரெண்டாவது மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான கமாண்ட் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே அதே மாதிரி தான். அதனால தான் நான் காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பின் நம்பர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோட்டார் 3 மோட்டார் 4ன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தாலும் இருக்கும். அதனால் நான் வந்து மேலே மோட்டர்ஸ் வந்து எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரைட் மோட்டார், செகண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா லெஃப்ட் மோட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் மோட்டரில் மோட்டர் 1ங்கிறது ஹை வச்சுருக்கேன், லெஃப்ட் மோட்டரில் மோட்டர் 3ங்கிறது ஹையில் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து ரெண்டு மோட்டருமே பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் வந்து சுற்றும். ஸோ அதுக்கான கமாண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதை நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்டருமே ஃபார்வேர்டில் நான் ஸ்டாப்பாக ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து இதுக்கு அப்லோட் பண்ணி ஒரு டெஸ்டிங் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணி அதை வந்து சுற்ற வைக்கிறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்டு போர்ட்டு இது ரெண்டையும் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். மேலே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா போர்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆர்டினோ போர்டு வந்து உங்களோட பிசிலேயோ இல்லைன்னா லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி COM1 COM6 இந்த மாதிரி வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா COM6 இதான் என்னோடய ஆர்டினோ போர்டு, அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மறுபடியும் டூல்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா போர்டுன்னு இருக்கும். அதில் ஆர்டினோ UNO தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டுமே கரெக்டாக செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்த வேலை கம்பைல் பண்ணுறது தான். கம்பைல் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமில் எந்த எரருமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, டன் அப்லோடிங் வந்துருச்சு. இப்போ நம்ம அது எப்படி ரன் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். ஓகே நண்பா, ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சு இங்கே எடுத்து கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம பேட்ரி வந்து இதோட கனெக்ட் பண்ணலாம். பேட்ரி கனெக்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டார் டிரைவர் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஆனால் ஆர்டினோ போர்டு வந்து ஆன் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து நம்ம இதிலிருந்து இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கலாம். ஸோ அதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு வந்து இப்போ பார்த்துடலாம்.
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 12 வோல்ட் சப்ளை வந்து கொடுத்தாச்சு. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் பின்னும் கிரவுண்ட் பின்னும் மட்டும் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம இது வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துடலாம். இப்போ நான் கிரவுண்டில் ஒரு பின் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பின் எடுத்து நான் 5 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இந்த 5 வோல்ட் பின்னை கொண்டு போயிட்டு நம்ம ஆர்டினோவில் VIN அப்படின்னு ஒரு பின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு நீங்கள் 12 வோல்ட் மூடி ஆர்டினோக்கு வந்து பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டார் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்வேர்ட்லேருந்து மோட்டார் வந்து ரன் ஆகிறத வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸில் வந்து சுற்றும். ஸோ நம்ம ப்ரோக்ராம்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஹைன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை நம்ம லோ பண்ணிவிட்டு இதை ஹையில் கொடுத்துக்கலாம். இதை லோ பண்ணிவிட்டு இதை ஹை அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டார் ஃபார்வேர்டில் சுற்றுறதுக்கு பதிலாக பேக்வேர்டில் வந்து சுற்றும். ஸோ அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸுமே வந்து கிடையாது. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு டைம் வச்சு அந்த டயத்துக்குள்ளே ஃபார்வேர்ட்லேயும் அந்த டைம் முடிஞ்சோனையும் பேக்வேர்ட்லேயும் மாற்றி சுற்றுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம இதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிலேன்னு வந்து செட் பண்ணணும். இந்த வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங் வந்து இருக்கும். ஒரு 2 செகண்ட்ஸ் டிலே ஆனதுக்கப்புறம் நான் ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ டிலேன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டிலே கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அது வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொடுக்குறேன். அப்படின்னா 1 செகண்ட் கூட வேணாம், ஒரு 3 செகண்ட் வந்து கொடுத்துக்கலாம். அப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஹைங்கிறத லோ பண்ணிவிட்டு லோங்கிறத வந்து ஹை பண்ணிடலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நான் அதை டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 3 செகண்டுக்கு பதிலாக ஒரு 2 செகண்ட் இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை இது நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 டைப் பண்ணாலே போதும், அது ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ வாய்டு லூப்போட வேலையை அதுதான். நம்ம கமாண்ட் வந்து ஒன்ஸ் டைப் பண்ணாலே போதும், அது ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். உங்களுக்கு 1 டைம் ரன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்னா நீங்கள் இதை வாய்டு செட்டப்பில் வந்து எழுதலாம். ஃபஸ்ட்டு மோட்டர் ஃபார்வேர்டில் சுற்றும், 3 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா பேக்வேர்டில் சுற்றும். அடுத்து ஒரு 2 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடு மோட்டர் ஃபார்வேர்ட்லையும் லெஃப்ட் சைடு மோட்டர் பேக்வேர்ட்லையும் சுற்றுற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். நம்ம காப்பி பண்ணி வச்சதை அப்படிங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மோட்ரு பார்த்தீங்கன்னா ஹை லோ அப்படின்னா இது வந்து ஃபார்வேர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை லோ, இதுவும் ஃபார்வேர்டில் இருக்குது. ஸோ இதோட ஹை லோ மட்டும் நம்ம ரிவர்ஸில் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஹைங்கிற இடத்துல லோ போட்டுக்கலாம், லோங்கிற இடத்துல வந்து ஹை போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் மோட்ரு வந்து ஃபார்வேர்டில், லெஃப்ட் மோட்ரு வந்து பேக்வேர்டில் வந்து சுற்றும் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம். மறுபடியும் 3 செகண்ட் கழிச்சு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லூப் ஆயிரும். மறுபடியும் ஃபஸ்ட்டு கமாண்டுக்கே போயிடும். மறுபடியும் மேலேருந்து கீழே ரன் ஆகும். இதே மாதிரி லூப் ஆகிக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கோம். இதை நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஓகே நண்பா, இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணியாச்சுல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயரை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்ல, ஃப்ரண்டில் சுற்றுறது பேக்கில் சுற்றுறது அதெல்லாம், அதனால் டயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, டயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியை இதோட வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஒரு மோட்டரோட வயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் கண்டக்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம உள்ளே கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணிடுவோம். ஓகே நண்பா, இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கரெக்ட் 3 செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட்லேயும், 2 செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட்லேயும், அடுத்து மறுபடியும் 3 செகண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபார்வேர்டில் இது பேக்வேர்ட்லேயும் சுற்றுறது வந்து பார்த்துருப்பீங்க.
இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி நம்ம மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணி மோட்டார்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும், அதாவது மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணி எந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இதே ப்ரோக்ராம் அப்படியே அங்கே எழுதுகிற மாதிரி தான் வரும். எந்த சேஞ்சஸுமே வந்து வராது. ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் வரும். உங்களோட மோட்டரோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், மோட்டரோட டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், இதில் தான் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வரும். மற்றபடி எல்லா ஸ்டெப்புமே ஒரே இதுதான். ஸோ இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சரை வந்து நான் சொல்கிறேன். இப்போ நான் டைப் பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி அந்த ப்ரோக்ராமை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். சர்க்யூட் டயக்ராம்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் எதுவுமே பண்ணலை, அதனால் சர்க்யூட் கனெக்ஷன் வந்து கொடுக்கல. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சர்க்யூட் கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி கொடுக்குறோன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம இந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ நம்ம கூட சீக்கிரத்தில் வந்து போட்டுடலாம். இன்னும் 2-3 வீடியோஸில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணணும் வந்துட்டுருக்கு. ஸோ வந்து அந்த வீடியோ வந்து கூட சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். அடுத்து வேறு வீடியோ வந்து மீண்டும் சந்திப்போம். பை பை.